வணக்கம் ஜெரிமி. வணக்கம் அங்கிள். என்னப்பா போன வாரம் நம்ம ஸ்டடி பண்ணது, படிச்ச குருகுலத்துக்கு வந்து நீ கற்றுக்கொண்ட காரியம் நினைவு இருந்துச்சா? ஆமா அங்கிள். அதில் முடிக்கும் போதே ஒரு கேள்வியோட முடிச்சிங்க. ம். சற்று முன்பு ஒரு கேள்வி கேட்டல, ஏன் இப்படி கோடு போடுறாருன்னு. ஆமாங்க. அவரு அந்த வரும் காலம், அதாவது இவருடைய காலத்திலிருந்து 6000 ஆண்டுகள், சுமார் 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லையே, 5000 இல்லை, இப்போ 5000 வருஷம், அப்புறம் ஒரு 1000 வருஷம், அப்புறம் 6000 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் அந்த புதிய எருசலேம் பட்டணம் ஓகே. தேவனுடைய கையால் செய்யப்பட்டது தானே. ஆமா. எந்த மனுஷனும் கைப்படலை அதில். ஆமாங்க. எந்த மனுஷனும் கைப்படாத ஒரு பட்டணம் தான் புதிய எருசலேம். ஆமென். அந்த புதிய எருசலேம் பட்டணம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நிற்க போகுது. அவ்வளோ பெரிய இடத்துல. ஆமா, ஓகே. நீ நல்லா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய அதோடைய அளவுகளை பார்த்தன்னா, ஐப்ராத்து நதியிலிருந்து எகிப்து வரைக்கும் அப்படியே வந்து உட்கார அந்த இடத்துல. ஓ, அப்போ அந்த இறங்குறது அவ்வளோ பெரிய பல தேசங்களை அடக்கிய ஒரு பகுதியாக இருக்கு. துவக்கத்தில் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை வந்து என்ன சொல்றாரு, ஐப்ராத் நதி துவங்கி பெருங்கடல் வரை. ஃப்ரம் ரிவர் டு த சி. ரிவர் டு த சி. ரிவர் எங்க இருக்குது? ஐப்ராத். சி எங்க இருக்குது? மெடிட்டரேனியன். அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் எல்லை. ஓகே அங்கிள். ஆனால் இது வரைக்கும் அவங்க அது வந்து இப்போ இருக்கிறதே தக்க வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்போ விடு, அதுக்கு முன்பு கூட இவங்களுக்கு அதை முழுமையாக சுதந்திரிக்க முடியாததுக்கு என்ன காரணம்னா அவிஸ்வாசம். இவன் தான் சந்தேகப்படுறான்டா. நான் அவங்கெல்லாம் அசுரர்கள் இங்கே இருக்கிறானுங்க, எங்களால் முடியாது, போகாத முடியாது, வர முடியாதுன்னு. அதனால் கர்த்தர் முழுசாக அவங்கள்ட்ட கொடுக்க முடியாமல் குறைச்சிட்டார். சரி, நீ தகுதி இல்லாதவன். யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மட்டும்தான் இவங்க சுதந்திரிக்க முடியும். ஆனால் இன்னும் அந்த பக்கமும் இருக்கு. ஓகே, அதுதான் அந்த புதிய எருசலேம். ஓகே. அது வானத்திலேருந்து இறங்கி வரும்பொழுது முழுக்க அந்த இடத்துல வந்து உட்காரோம் அப்படியே. ஓகே. அப்போ அந்த ஒரிஜினல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் இந்த புதிய எருசலேம். ஓகே. அவ்வளோ பெரிய பட்டணம் அது. என்ன, கோடிக்கணக்கான மக்கள் அதில் வாசம் செய்யலாம். அவ்வளோ பெரிய பட்டணம். அதனால தானா என்னமோ தெரில, அந்த இப்போ நடக்கிற இந்த பயங்கரமான காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் மேப் பண்ணி இருக்கலாம். இனி எல்லாமே மத்திய காலத்தில் தான் நடக்க போகுது. ஓகே. என்ன, ஸோ இப்போ பாரு, அப்ரஹாம் ஐயா அவருடைய பயணம் எதை நோக்கி போனுச்சுன்னா, இந்த வருங்காலத்தில் இருக்க போகிற பட்டணம் இந்த பூமிக்குரியது அல்ல. அது வந்து என் மனசில் வந்து அது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, பதில் கண்டுபிடிச்சாச்சா? ஆமாம் அங்கிள். என்ன, இங்கேயும் போகாமல் அங்கேயும் போகாமல் நடுவில் அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அங்கிள். அப்போ இங்கேயும் போகாமல் அங்கேயும் போகாமல் நடுவில் இருந்தால் போய் சேர இடத்துல போய் சேர முடியாதுல்ல. ஆமாங்க. ஒரு பயணம், ஒரு மாட்டு வண்டி அல்லது ஒரு குதிரை வண்டி அல்லது ஒரு காரு, 2 வீலர் 4 வீலர் அல்லது பஸ்ஸு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எல்லாமே ஒரு ஒரு பயணத்தை நோக்கி தானே போகுது. ஆமாங்க. எதுவுமே ஒரு பயணம் இல்லாமல் நான் எங்கே காற்று அடிக்கிற திசையில் போகட்டும் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு பஸ் ஏறினா கூட டிக்கெட்டு எங்கே போனான்னு கேட்பா. ஆமாம். நீ ஒரு போக வேண்டிய சேர வேண்டிய டெஸ்டினேஷன் இடத்துக்கு கரெக்டாக சொல்லணும். இல்லை, நான் இந்த பயணத்துக்கு போனோம், இப்போ வில்லிவாக்கத்துலேருந்து ஏறுறோம் பஸ்ஸு. ஆமாங்க. அண்ணா நகர் போனோம், அதான் டி நகருக்கு போனோம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாப்பில்ல. ஓகே, இடம் தானே, இறங்கிடுறோம். ஆனால் இங்கேயும் இல்லை, அங்கே தெரியல அப்படி கண்டக்டர்கிட்ட சொன்னால் அவர் என்ன செய்வார்? காலையில் வந்துட்டான் லூசு பையன். எத்தனை பேர் அந்த மாதிரி புறப்பட்டு வந்திருக்கீங்க கேட்பாலாம்? கேட்பாரு. அந்த மாதிரிலாம் இருக்குது. பரலோகத்துக்கு போகணுன்னு இருக்கு. சில சமயங்கள் நமக்கு வேதம் வாசிக்கும் போது கர்த்தருக்குள்ள அந்த இருக்கும்போது சிந்தை வந்து நம்ம பரலோக வாசி அப்படின்றது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பூமிக்குரிய விஷயங்களை பார்க்கும்போது அது டோட்டலாக அப்படியே மறக்கப்பட்டுருது. அப்புறம் திருப்பி கர்த்தருக்குரிய காரியங்கள் நம்பும்போது இல்லை நம்ம வந்து பூமிக்குரியவர்கள் இல்லை அந்த மாதிரி. அப்படின்னா
இந்த பூமியில இருக்கிறது வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இல்லையா? ஆமா. அதனால தான் சரி இப்போ வந்து பாவத்தை விட்டாச்சு, மெசொப்பொட்டேமியா வாழ்க்கையை விட்டாச்சு, விட்டாச்சு. எகிப்து வாழ்க்கையை விட்டாச்சு, பரம கானானை நோக்கி போனோம் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த பூமிக்குரியவைகள் அதோடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறபடினால நம்முடைய எண்ணங்களும் அதன் மேலேயே இருக்கிறபடினால முன்னோக்கி போக முடியல, பின்னோக்கி போக மாட்டோம், ஏன்னா அதை விட்டு வந்தாச்சு. ஆமாங்க. ஆனால் முன்னோக்கி போக முடியாமல் அப்படி அந்த இடத்துல தொங்குற மாதிரி நிற்கிறோம். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேங்க. அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல், ஆனால் டைரக்ஷன் வந்து பரலோகத்தை நோக்கி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கீழே ஏதோ ஒன்று மேலே போக முடியாமல். ஆனால் எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காலகட்டம் ஒன்று வச்சிருக்கிறாரு. ஓகே. அந்த காலகட்டத்தில் நீ நகரணும், நகர மாதிரி இருந்துட்டா சம்திங் ராங்னு அர்த்தம். ஒன்று கைவிடப்படுவோம், அல்லது வந்து சரி இங்கே உட்காந்துக்கோ, இங்கே பெர்மனண்ட்டாக இருந்துக்கோ சொல்லிட்டு அவருடைய வண்டி அது பாட்டு புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே. யாருக்காக வெயிட் பண்ணாதில்ல. இப்போது இந்த பயணத்தோடைய 2வது கட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே. முதல் கட்டம் வந்து ஆபிரகாம் உடைய பயணம். அவரை பற்றி சொல்லும்போது கூட பல 2 விஷயம் என்னை ரொம்ப கண் திறக்க வைத்ததா. எப்படி? ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக பைபிள் படிக்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரு, ஆனால் அவரோட லைஃப்ல சுதந்திரிக்கவே இல்லை. 400 ஆண்டுகள் கழிச்சு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, அதுவும் 40 வருஷம் கழிச்சு தான் திருப்பி அவங்க பிடிக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர் அவர் வாழ்க்கையில் சொன்னது வந்து அப்போ அவருக்கு நிறைவேறல அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனில் நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது தான் அது புரியுது, அவர் இதை காட்டிலும் பரமகானானுடைய நிச்சயத்தோட இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அது வர்றதுக்காக நடந்தது வந்து சுதந்திரிக்கலன்றது இல்லை, அவர் வந்து மேப் போட்டிருக்கிறாரு. கரெக்ட். இந்த 2 விஷயம் வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சு. நன்கு கரெக்டாக புரிந்து கொண்டாய். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த 2வது கட்ட பயணம். இந்த 2வது கட்ட பயணம் வந்து இஸ்ரவேலர் மக்கள் நடுவிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து கானானியர்களாக இருந்தாங்க. அப்புறம் வந்து பொழப்பை தேடி சாப்பாட்டை நாடி எகிப்துக்கு வந்துட்டாங்க. ஆமாம். எகிப்துக்கு ஃபஸ்ட்டு யார் வந்தா? யோசேப்பு அவங்க வந்தாங்க. அவர் வந்தார். அதுக்கப்புறம் யாக்கோப்பு அவருடைய 70 குடும்பத்தார் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமாம். வந்துட்டு அங்கேயே வந்து கூடாரம் போட்டாங்க நிரந்தரமாக. இங்கே தான், இதான் நம்மளுடைய பூமி, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இங்கே தான் நம்ம சாக போகிறோம் அப்படி முடிவோட வந்துட்டாங்க. திருப்பி காணான் போன்ற எண்ணமே யாருக்கும் இல்லைன்றது தான் தெரியாது. ஆமாம். என்ன? ஸோ அங்கே நிரந்தரமாக இருக்கும் காலகட்டத்தில் திடீரென்று கர்த்தர் வந்து அவங்களுக்குள்ள எது அனுப்புனாரு? உபத்திரவத்தை. உபத்திரம் வராத வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே இதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லாமே ஒரு தற்காலிகம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு இடத்த கர்த்தர் நமக்கு வச்சுருப்பார், மேன்மையானது. ஆனால் அந்த மேன்மையானதை நோக்கி நம்ம போகக்கூடாதபடிக்கு இந்த நிரந்தரம் நமக்கு ரொம்ப சௌகரியத்தை கொடுத்துருச்சு. இது நல்லா தானே இருக்குது, சௌகரியமாக தானே இருக்குது, எதுக்கு வந்து இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்? இது நல்லா இங்கே தொழுவம் அங்கே இருக்குது, வீடுலாம் கட்டியாச்சு, அப்புறம் நமக்கு தோப்பம் தொரவு எல்லாம் இங்கேயே இருக்குது, எதுக்கு போகணும்? இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. எப்படி? வீடு நல்ல சௌகரியமா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால நம்ம எதுக்கு போவானே, இது இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்துருவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து சூழ்நிலைகள் வந்து நவரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் வந்து மைண்ட்லயே சரி நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்து போற மாதிரி வந்துச்சு. இப்போ நீ சொன்ன இந்த கருத்து தான் இப்போ நம்ம வெளிவாக்கத்தில் நம்ம இருந்த ஸ்டூடியோவும் இதே மாதிரி தான். ஓகே. 2003 வருஷம் அப்போ தான் வந்து ஒரு ஸ்டூடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. அப்புறம் அங்கே அலைஞ்சு அப்புறம் அங்கே விசாரிச்சு கடைசியில் வெளிவாக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது, அது வாடகைக்கு இருக்குது அப்படின்னு தெரிய வருது.
ஓகே. அப்புறம் அது ஓனரும் ஒரு கிறிஸ்தவர். அவர்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை செய்து முடித்து அந்த இடத்த வாடகைக்கு எடுக்கிறோம் 2004 வருஷத்தில். சரிங்க அங்கிள். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து பழுகி பெருக ஆரம்பிக்கிறோம். இப்போ எப்படி வந்து 70 பேரா எகிப்துக்கு வந்தவங்க ஒரு 6 லட்சம் குடும்பங்களாக பெருகுனுச்சு. அந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் ஒரு 10-15 ஸ்டாஃப் அதோட வந்தோம் வில்லிவாக்கத்துக்கு. அங்கேருந்து சுமார் ஒரு 100-120 ஸ்டாஃப்களாக பெருகணும். ஓகே. அப்படி பெருகும் பொழுது இன்னும் நிறையா 12 சேனல்களும் வளர்ந்துருச்சு. இப்போ அந்த இடம் வந்து காணலை. ஆனால் வேறு இடம் பார்க்கவும் கையில் பணமும் இல்லை. சரி எதுக்கு கடைசிக்கு இங்கேயே ஓட்டிடுவோம் காலத்தை அப்படின்னு நானும் இருந்துட்டேன். ஓகே. அவர் வந்து அடிச்சிச்சு பாரு ஒரு வெள்ளம் 2015 வருஷம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கண்ணு திறக்குது. ஆஹா, இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு. ஆனால் அது என்ன தேவ கிருபை அல்ல, எந்த இக்கியமும் பாதிக்கப்படலை. கர்த்தரோட கிருபை. ஏன்னா அப்போ தான் வந்து ஒவ்வொரு மழை சீசன் வரும்பொழுதெல்லாம் ஸ்டூடியோவில் தண்ணி நிரம்பிடும். பார்த்துருக்கியா? ஆமாம் அங்கிள். இந்த வெள்ளம் வந்தது தான் ஒஸ்டாக்கி விட்டுருச்சு. அப்போ தான் கர்த்தர் தேட ஆரம்பித்தப்போ தான் சரி இப்போது நகருங்க, உங்களுக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கும்படியாக நகர்ந்து போய் தேடுங்கன்னு கர்த்தர் பேசினார். ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த பயணம் தூங்கினது. ஓகே. 2015-16 2016 தான் பயணம் துவங்கி போய் இடத்தெல்லாம் தேட ஆரம்பித்து இப்போ நம்ம இருக்கிற இந்த காரோண்டைக்கு வந்தோம். ஓகே. அப்போது ஒரு ஒரு உபத்திரம், அந்த உபத்திரம் தான் வெள்ளை நகர்த்துனது. கண்டிப்பாக. இல்லைன்னா அந்த வெள்ளம் மாத்திரம் வராமல் இருந்திருந்தா கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்போம். இன்ன வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்போம். சரி முக்காட்டி திணறியாவது அங்கேயே இருந்துருவோம், அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சு. ஆமாம். இந்த உபத்திரம் வந்ததில் தேவனை நோக்கி கதறினார்கள். தேவனை நோக்கி கதறும் பொழுது அப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் என்ன சொல்லுது? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் போ என்றார். இதான் பயணம் நம்பர் 2. ஓகே. அல்லது 2வது கட்டம், ஃபேஸ் 2. 2வது கட்ட பயணம் வந்து எகிப்திலிருந்து இப்போ ஒரு தேசம் உண்டாயிருச்சு. ஆமாங்க. 70 பேராக இருந்த ஒரு 12 குடும்பம் இப்பொழுது ஒரு பெரிய தேசம், சுமார் 30 லட்சம் ஜனங்கள் பெருகிருச்சு. ஓகே. அப்போ இப்போ வந்து புறப்படணும். ஏன் அங்கே நிரந்தரமாக இருந்திருக்க கூடாதா? அல்லது எகிப்தே இவங்களுக்கு சுதந்திரமாக்கி இருக்க கூடாதா? ஆமாங்க. அது நல்ல ஒரு இடமா தான் இருந்தது. கர்த்தர் வந்து இவங்களுக்கு எகிப்திலே கூட தந்திருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு அவங்கள கடத்தினதுக்கு என்ன ரீசன்? ஆபிரகாம் ஐயாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ரைட்டா? ஆமாம். இந்த எகிப்துடைய பூர்வீகம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? இதான் நல்லா சரித்திரம்லாம் படிச்சிருப்பியாப்பா? எகிப்தில் வந்து அந்த பிரமிடு இருக்கும் ஃபேமஸா. அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறையா தெய்வங்கள் அதெல்லாம் வழிபாடுகள் இருக்கும். முழுக்க விக்கிர ஆராதனை நிறைந்த ஒரு தேசம். ஓகே. பிலிசூனியத்துக்கு பேர் போன ஒரு தேசம். ஓ. மாந்திரிகம், பிலிசூனியம், அப்புறம் இந்த மாயாஜாலம், இதுக்கெல்லாம் பயங்கரமான பிறப்பித்த ஒரு தேசம். அப்போ இந்த ஆப்பிரிக்காவில் வந்து இந்த பிளாக் மேஜிக், மாந்திரிகம் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு எகிப்துலேருந்து தான் ஒருவேளை. எகிப்து தான் தாய். ஓ. அந்த தாய் கர்ப்பத்திலிருந்து தான் எல்லாமே பூத்து வெளிவந்தது. இப்போ அந்த தேசத்தில் வந்து அவங்க வந்து அநேக தேவர்கள் தேவதைகளை வணங்கிட்டு வந்தாங்க.
சரிங்க. அதுல மிக சிறப்பானது அமுன் ரா. அமுன்ரா. ரா தான் சூரிய பகவான் நமக்கா. ஓகே. அப்புறம் ஐசிஸ், ஒசிரிஸ், ஹோரஸ், இதெல்லாம் தேவர்கள், தேவதைகள், ஓகே. ஆண் பெண். அதுக்கப்புறம் வந்து அநேக மிருகங்களையும் தெய்வங்களாக வணங்குனாங்க. மிருகங்களையும்? ஆமா. இப்போ இந்த எருமை, பூனை, பூனையுமா? அப்புறம் முதலைகள். முதலை. ஆமா. ஏன்னா நைல் நதி வந்து முதலை தெய்வத்துக்கு சமம். ஓகே. அப்புறம் அந்த பூனை பார்த்தோன்னா எகிப்துடைய முக்கியமான இடங்களெல்லாம் பூனை ஒரு தெய்வமாக வணங்குவாங்க. இந்த பில்லி சூனியம் சொல்றாங்கல்ல, ஆமாங்க. அந்த பில்லி என்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? தெரியாது. பூனை. ஓ! தெலுங்கு மொழியில பூனைக்கு வந்து பில்லின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த பில்லி சூனியத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து பூனை. பூனையோட நகம், பூனையோட முடி, தோல், அதோடைய மாம்சம், எலும்பு, அதெல்லாம் வந்து இந்த சூனியத்தில் போடுவாங்க. இதை நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். ஓகே. ஸோ இதெல்லாமே வணங்குறது தான் எகிப்து தேசம். சரிங்க. இவங்க சீனாய் மலை அடிவாரத்தில் எந்த விக்கிரகத்தை பண்ணாங்க? கண்ணுக்குட்டி. ஏன் கண்ணுக்குட்டி? ஏன்னா எகிப்து தேசத்துல அவங்க வணங்கினதை பார்த்துருப்பாங்க. பிரதான தெய்வம், ஒரு தெய்வங்களில் பிரதானது தான் இந்த கண்ணுக்குட்டி, இந்த மாடு நமஸ்காரம். அது எகிப்தியர்லேருந்து ஆரம்பமானது. ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சுமார் 400 ஆண்டுகளாக இவங்க ஊறி போய் இருந்திருந்தாங்க. அதனால தான் திடீர்னு இப்போ காணக்கூடாத இறைவனுடைய சத்தத்தை கேட்குறாங்க. இருந்தும் அவங்களுக்கு வந்து இல்லையே, நமக்கு வந்து நம்ம வழிகாட்ட நம்ம கண்ணுக்கு யாராவது தெரியணுமே, ஒரு தெய்வம் நமக்கு வேணுமே சொல்லிதான் அந்த கண்ணுக்குட்டியை பண்ணது. ரைட்டா? ரைட். அப்போ அதுலேயும் இந்த பார்வோன் இருக்கிறான் இல்லையா, இந்த பார்வோன் வந்து நடமாடும் பூமியில் இருக்கும் ஒரு தெய்வம் என்று அவர்கள் எண்ணினார்கள். மன்னரெல்லாம் அவர் வந்து இந்த ஹோரஸ் அப்புறம் ஆமன் ரா, இவங்க 2 பேரையும் கலந்த ஒரு கலவை. ப்ளஸ் வந்து அவர் வந்து ஒரு பிரதிநிதியும் எண்ணப்படுகிறது. என்ன? பூமியில வாழ்ற கடவுள் மாதிரி அவங்க. மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் பிரதிநிதி தான் இந்த பார்வோன். ஓகே. இப்போ இந்த மாதிரி பழக்கம், ஒரு வழக்கம் தான் இன்ன வரைக்கும் சில மதங்கள்லையும் இப்போ ஆர்சி மதத்திலையும் இருக்குது. ஆமா அங்கிள், அதே மாதிரி இருக்கு. இப்போ ஒரு தேச தலைவன், அந்த தலைவன் தான் கடவுளாக எண்ணப்படுகிறான். அந்த கடவுளாக எண்ணப்படுகிறவன் வந்து மக்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தன். வருது இங்க இந்த ஆர்சி இதில் இருக்கு. கரெக்டாக வருதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்த இவர்களை அங்கேந்து தேவன் வெளியேற்றுகிறார். எதை நோக்கி? கானானை நோக்கி. பயணம். 2வது கட்டம் பயணம். இந்த முதல் 2 பயணத்திலுமே ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுது அங்கிள் எங்களால. ஊர்ல இருந்து கானானுக்கு ஆபிரகாம் பையா வராரு. அங்கிருந்து அந்த விக்கிரகத்தை அந்த இதுல இருந்து தான் வராரு. இங்க 2வது பயணத்திலையும் இந்த எகிப்திய இதுல இருந்து விக்கிரகங்கள்ல இருந்து கானானுக்கு வராங்க. அப்ப அதுல ஏதாவது சம்திங் இருக்குமா? ஆமா, ஏன்னா அது நிரந்தரம் கிடையாது. அது வந்து இந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை அல்ல. அப்ப இந்த 2 ஊரும் எகிப்தும் இந்த பூமிக்கு சமானமா இருக்கு. பிளஸ் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. ஓகே. அதான் இப்போ உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாடும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளையும் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சுவாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தில்
துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படிக்கு செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். பாத்தியா, இதுதான் அவங்களுடைய இப்போ பயணத்தின் இறுதி கட்டம். ஓகே, எதை நோக்கி அவங்க பயணம் பண்ணணும்? கானான் தேசம். அப்ப இந்த வார்த்தைகளை மோசேயை அங்க யோர்தான் பக்கத்துல இருந்துகிட்டு கடைசியா பேசுறாரு அவங்கள்ட்ட. ஆமா, எல்லாமே ரீகேப். இந்த உபகமம் புஸ்தகம் என்னன்னா ரிஹர்சல். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, 40 வருஷங்கள் நடந்த சம்பவங்களை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டுட்டு கர்த்தர் என்னெல்லாம் பேசினாரு அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இப்போ ஆயத்தப்படுங்க. ஓகே, நீ இதுவும் நிரந்தரம் கிடையாது. எங்க? யோர்தான். அதுவும் நிரந்தரம் கிடையாது. நீ உன்னுடைய நோக்கம் கானான். ஏன்னா ஆபிரகாமுடைய முற்பிதா ஏற்கனவே மார்க் போட்டு வச்சுட்டாரு. ஆமாங்க, மார்க் போட்டு வச்சுட்டாரு. இந்த தேசத்தான் தேவன் வாக்கு கொடுத்து உள்ளார். ஆமென். முற்பிதாக்கள் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்துட்டார். உன் சந்ததிக்கு இந்த இடத்த நான் தருவேன். அதுல இன்னும் சில ஆழமான ரகசியங்கள்லாம் இருக்குது. ஏன் குறிப்பிட்டு அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும்? அந்த ஒரு சந்தேகமும் இருக்குல்ல. ஏன் குறிப்பா அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு? என்ன விசேஷம் அதுல சொல்லியாச்சுல்ல. அதனால அதை நோக்கி போ, இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு அவங்களுக்கு அது சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதான் 2வது கட்ட பயணம். ஓகே, இப்போ 3வது கட்டம் ஒன்று இருக்குது. 3வது கட்டமும் இருக்காங்க. ஆமா, அது அடுத்த வாரம் தான் சொல்ல போறேன். ஓ, சரிங்க. இன்னைக்கு இல்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம படிச்சதை நீ தியானம் பண்ணணும். கண்டிப்பாங்க. தியானம் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ, அப்புறம் கேள்விகள் ஏதாவது தோணும்ல, ஆமாங்க, அது அடுத்த வாரம் நமக்கு சந்திக்கலாம். சரிங்க. நன்றி. நன்றி. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 7358122777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.